Hi guys, a very good evening to all of you. Welcome to Adda 24/7 Tamil. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா SSC CGL versus SBI PU. So இது ரெண்டுத்துல எது பெட்டரான ஆப்ஷன், எதுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன மாதிரியான எக்ஸாம்ஸ் இருக்கும், லெவல்ஸ் என்ன மாதிரியானது இருக்கும், டிஃபிகல்ட்டி எப்படி இருக்கும், ஸோ அது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த ஒரு செஷன்ல. சரிங்களா? லைக் போடாதவங்க மறக்காம லைக் ஒன்று போட்டுருங்கப்பா, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரிங்களா? ஓகே, ஸோ நம்மளுடைய SSC CGL vs SBI PU. சரிங்களா? ஸோ ஓவர்வியூவில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்றத சும்மா ஒரு ஓவர்வியூவாக இதில் சொல்லிடுறேன். எலிஜிபிலிட்டியும் எக்ஸாம் பேட்டர்னும் பார்ப்போம். சரிங்களா? சிலபஸ் அதனுடைய டிஃபிகல்ட்டி லெவல் எப்படி இருக்கும்னு பார்ப்போம். ஜாப் ப்ரொஃபைல், ரெண்டுத்துக்கான ஜாப் ப்ரொஃபைலும் ஒர்க் ப்ரெஷரும் எப்படி இருக்கும் அப்படின்ற டிஸ்கஷனும் நடக்கும். சேலரி, பர்க்ஸ், க்ரோத்லாம் எப்படிப்பட்டது, சிஜிஎல்ல எப்படி இருக்கும், எஸ்பிஐல எப்படி இருக்கும் அப்படின்ற டிஸ்கஷனும் நடக்கும். போஸ்டிங், டிரான்ஸ்ஃபர்ஸ், லைஃப் ஸ்டைல் எப்படிப்பட்டதாக நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாறும் அப்படின்றதையும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ யாரை எதை சூஸ் பண்ணணும், எஸ்எஸ்சி சிஜிஎல் யாரை சூஸ் பண்ணணும், எஸ்பிஐ பிஓ யார் சூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகே, அது மட்டும் இல்லாமல் 2026க்கான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியும் பார்த்துலாம். சிஜிஎல் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எப்படி ஆரம்பிக்கணும், பிஓ ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்றதையும் பார்த்துலாம். சரிங்களா? ஓகேப்பா, இப்போ ஓவர்வியூ ஒரே லைனில் சொல்லணும்னா எஸ்எஸ்சி சிஜிஎலை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பா. சரிங்களா? டெஸ்க் ஓரியன்டாக அதிகமான பாசிபிலிட்டி டெஸ்க் ஓரியன்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டேபிளான வேலைன்னு சொல்லலாம். அப்போ எஸ்பிஐ பிஓ ஸ்டேபிள் கிடையாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அதுவும் ஸ்டேபிளானது தான். பட் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பேங்கிங் ஆஃபீஸராக நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டைனமிக்காக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி டார்கெட் ட்ரிவனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் க்ரோத் பார்த்தீங்கன்னா இது பட வேகமாக மேலே போய் உட்காந்துடலாம். ஸோ ஃபாஸ்டர் க்ரோத்தும் இருக்கும். ஓகேங்களா? சரி, அப்போ எலிஜிபிலிட்டி ரெண்டு எக்ஸாம்ஸ்க்கும் என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி சிஜிஎலை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேஷன் முக்கியம். எந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, என்ன டிகிரி முடிச்சிருந்தாலும் பிரச்சனை, டிகிரி முடிச்சிருந்தா போதும். ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கு வேரி ஆகும். சிஜிஎலுக்கு வேரி ஆகும், சிஹெச்எஸ்எலுக்கு வேரி ஆகும், எம்டிஎஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா 25 தான். ஸோ இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே எஸ்பிஐ பிஓ பார்த்தீங்கன்னா ஒன்று தான், கிராஜுவேஷன் எந்த டிகிரியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏஜ் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டாக இருக்கும். சரிங்களா? ரிலாக்ஸேஷன் ஆஸ் யூஷுவல் நம்மளோட எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் என்ன ரிலாக்ஸேஷன் இருக்குமோ அது இங்கே அப்ளை ஆகும். ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா எனி டிகிரி இருந்தால் போதும். எந்த டிகிரி முடிச்சிருந்தாலுமே எஸ்பிஐ பிஓ எழுதலாம், எஸ்எஸ்சி சிஜிஎலும் எழுதலாம். ஓகேங்களா? சரி, ஸோ இதில் எக்ஸாம் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ பிகர் பிக்சர், ஸோ அதாவது சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பார்த்து இல்லாமல் ஓகே ஆன் த ஹோலாக என்ன சொல்ல வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி சிஜிஎலை பொறுத்த வரைக்கும் டியர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனாக இருக்கும். அதாவது Tier 1 Tier 2 நடக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஆப்டிலையும், ரீசனிங்லையும், இங்கிலீஷ்லையும், ஜிகேலையும் தான் மெயின் ஃபோக்கஸ் இருக்கும். இந்த 4 தான் மெயின். இந்த 4 சப்ஜெக்ட்ஸை சுற்றி தான் Tier 1 and Tier 2 ரெண்டுமே நடக்கும். கரெக்டாக? ஓகே, ஸோ காம்படிஷன் வால்யூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். நார்த்லலாம் பார்த்தீங்கன்னா எவனை கேட்டாலும் சிஜிஎல் ப்ரிப்பேர் பண்ணுறணும். ஸோ அந்த மாதிரி காம்படிஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அப்போ எஸ்பிஐ பிஓன்னு போகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூன்னு 3 கேட்டகரிஸ் இருக்கும். இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ஒன்று குரூப் டிஸ்கஷனாக இருக்கும் அல்லது பர்சனல் இன்டர்வியூவாக இருக்கும். சரிங்களா? ஸோ ப்ரிலிம்ஸு, மெயின்ஸ், இன்டர்வியூன்னு 3ஆக பிரியும். ஸோ இதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா எதோ மெயின் ஃபோக்கஸாக இருக்கும் அப்படின்னா ஸ்பீட் அண்ட் அக்யூரசி. சரிங்களா? எவ்வளோ வேகமாக போடுறீங்க, எவ்வளோ கரெக்ட் ஆன்சர் போடுறீங்க அப்படின்றது தான் மெயின் டார்கெட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸும் ஒரு மேஜர் ரோலை ப்ளே பண்ணும். ஓகேங்களா? பேங்கிங் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸும் ஒரு மேஜர் ரோலை ப்ளே பண்ணும். அது இல்லாமல் நமக்கு டிஸ்கிரிப்டிவ் தனியாக இருக்கும். சிஜிஎல்ல பார்த்தீங்கன்னா டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். இது பிஓவில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஏ ரைட்டிங் நீங்களாகவே எழுதுகிற மாதிரி இருக்கும். சிஜிஎல்ல பார்த்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். பிஓவில் நீங்களாகவே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஸ்கிரிப்டிவ் இருக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ சிலபஸ் ஓவரில் என்னென்னலாம் காமன் டாபிக் இருக்குது, சிஜிஎல்லையும் பிஓலையும் என்னென்னலாம் காமனான விஷயங்கள் இருக்குது, ஏதோ ஒரு வாட்டி படித்தா போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்டியாக இருக்கட்டும், பேசிக்ஸு, சரிங்களா, ரீசனிங்காக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிக். ஓகேங்களா? ரெண்டுத்தையும் ஒரே மாதிரியான ப்ரிப்பரேஷன் தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும். எஸ்பிஐ பிஓவில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வெயிட்டேஜ் அதிகம். ஏன்னா அது மெயின்ஸில் மட்டும் தான் கேட்பாங்க. சரிங்களா? ஓகே, ஸோ அது இல்லாமல் மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னா எஸ்பிஐ பிஓக்கும்
நம்மளுடைய எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஜிஎல்லை பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிக் ஜிகே அட்வான்ஸ் மேக்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் தான் நிறைய பேர் கோட்டை விடுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு போஸ்டிங்கோ அதாவது கட் ஆஃபோ இருக்கும். சரிங்களா? அதே எஸ்பிஐ பிஓ பார்க்கும்போது நமக்கு ஃபினான்ஷியல் அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் டிஸ்கிரிப்டிவ் எவ்வளோ அழகாக எழுதுறீங்க, எவ்வளோ வேகமாக உங்களால் டைப் பண்ண முடியுது அப்படின்றதும் ஒரு முக்கியமான விஷயம். சரிங்களா? ஸோ 2 விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணும். சிஜிஎல்லை பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ் மேக்ஸ் முக்கியம், பிஓவை பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் முக்கியம். சரிங்களா? ஸோ இது ரெண்டுமே எக்ஸ்ட்ராவாக படிக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ ரெண்டுத்தையுமே கம்பேரிசன் பண்ணும்போது ஓகே மேம் அதையும் படிக்கிறேன், இதையும் படிக்கிறேன், அதையும் செய்கிறேன், இதையும் செய்கிறேன், எல்லாத்தையும் ஒன்றா பண்ணி தானே ஆகணும், ஓடி தானே ஆகணும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம இப்போ சொல்லுவோம். ஆனால் ரியாலிட்டி செக் எது நம்மளால முடியும், எது நம்மளால முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டி லெவல். சரிங்களா? ஆப்டின்னு வரப்போ சிஜிஎல்ல அட்வான்ஸ் மேக்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். நிறைய பேர் கோட்டை விடுவாங்க. பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த சிஜிஎல் எழுதும் போது இந்த இடத்துல கோட்டை விட்டுருவாங்க. ஸோ நமக்கு சிஜிஎல் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அட்வான்ஸ் மேக்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். கஷ்டமான கான்செப்டாக இருக்கும், பட் ஈஸியாக ஆன்சர் போடலாம். கான்செப்ட் கஷ்டமானது, பட் ஆன்சரை நம்மளால என்ன பண்ண முடியும், ஈஸியாக போட முடியும். அதுவே பிஓல பார்த்தீங்கன்னா ஆப்டின்றது நீங்கள் கான்செப்ட் உங்களுக்கு தரவா தெரியுதா இல்லையான்றது அடுத்த விஷயம். வேகமாக போடணும். சரிங்களா? எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஸோ ஸ்பீடு தான் முக்கியம். ஆப்டியை பொறுத்த வரைக்கும் இதில் பிஓவில் ஸ்பீடு தான் முக்கியம். அதுலேயும் மெயினாக டிஐ தான் அதிகமாக கேட்பாங்க. டிஐன்றது அதிகமாக கேட்பாங்க. இதில் டிஐ கண்டிப்பாக கேட்டே ஆவாங்கன்னு சொல்ல முடியாது. டிஐ இல்லாமல் ஒரு செட் இருக்குது, பட் பிஓவில் டிஐ இல்லாமல் செட்டே கிடையாது. டிஐன்றது கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து இங்கிலீஷ்னு பார்த்தீங்கன்னா கிராமர் ரூல்ஸ் டீப்பாக கேட்பாங்க. டீப் நாலேஜ் இருக்கணும். கிராமர் ரூல்ஸ் ஒரு ரூல்ஸுமே நல்லா தெரிஞ்சிருக்கணும். எரர் ஸ்பாட்டிங்குமே கொஞ்சம் அதிகமான கஷ்டமான லெவலில் கேட்பாங்க. கிராமரை ஃபோக்கஸ் பண்ணி அதிகமான கேள்விகள் இருக்கும். ஆனால் பிஓ பார்த்தீங்கன்னா கிராமரை விட காம்ப்ரிஹென்ஷன் தான் அதிகமாக இருக்கும். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனாக இருக்கட்டும், க்ளோஸ் டெஸ்ட்டாக இருக்கட்டும், அதுக்கு தான் அதிக ஃபோக்கஸ் கொடுப்பாங்க. ஒகேபுலரிக்கு தான் அதிக ஃபோக்கஸ் இருக்கும். அதுவும் ரைட்டிங், டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் அதிகமான ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ கிராமர் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. ரொம்ப பெரிய பெரிய கொஷின்ஸாக கேட்பாங்க. 4-5 லைன் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கொஷின்ஸாக கேட்பாங்க. ஆனால் சில்லி எரர்ஸாக இருக்கும். பார்த்த உடனே அதாவது கிராமர் தெரிஞ்சவன் டக்குன்னு போட்டுடலாம், ஒன்றுமே இதெல்லாம் ஒரு விஷயமாப்பா அப்படின்றவன் போட்டுடலாம், அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஆனால் சிஜிஎல்ல பொறுத்த வரைக்கும் 1 லைன் 2 லைன் தான் இருக்கும் கொஷின்ஸை. ஆனால் அதுக்கு அந்த டீப் நாலேஜ் இருந்தால் தான் ஆன்சர் பண்ண முடியுன்ற நிலைமையில இருக்கும். சரிங்களா? இதுதான் உண்மை. இது இப்படி தான் கேட்பாங்க எக்ஸாமில். ஓகே. ஸோ இதே கரண்ட் அஃபேர்ஸ் அல்லது ஜென்ரல் நாலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா சிஜிஎல்லை பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிக்காக ஹை வெயிட்டேஜ் இருக்கும். ஓகேங்களா? ஸ்டாட்டிக் ஜிகே கேட்பாங்க. இந்த காயின்ஸு, ரிவர்ஸு, டேம்ஸு அந்த மாதிரியான கேள்விகள் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு ஆன ஸ்டாட்டிக் ஜிகே கேட்பாங்க. ஆனால் பிஓவில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸை விட பேங்கிங் அவேர்னஸ்க்கு தான் அதிகமான வெயிட்டேஜாக இருக்கும். பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே. ஸோ காம்படிஷன் அண்ட் எப்படி செலெக்ஷன் நடக்கும், காம்படிஷன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி சிஜிஎல்லை பொறுத்த வரைக்கும் ஹியூஜ் நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸ். ஓகேங்களா? ஸோ லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, க்ரோர்ஸ் கணக்கில் என்ன பண்ணுவாங்க, அப்ளை பண்ணுவாங்க. கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ட்ரிவனாக இருக்கும். கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் எல்லாருமே ஓடுவாங்க. மெரிட் லிஸ்ட்டை பொறுத்து தான் போஸ்ட் கொடுப்பாங்க. சரிங்களா? எத்தனை பேர் எவ்வளோ நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்கன்றதை பொறுத்து தான் போஸ்டிங்கும் வேரி ஆகும். சரிங்களா? இதுவே பிஓன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகன்ஸ் ஐயா தான் இருப்பாங்க. ஆனால் அந்த அளவுக்கு கிடையாது. எல்லாருமே ஒரு தெருவில் 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேருமே எஸ்பிஐ பிஓ எழுதுவாங்கன்னா டவுட் தான். ஆனால் 10 பேருமே சிஜிஎல்ன்றதை எழுதுவாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இது வந்து என்னன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் செலெக்ஷனில் இன்டர்வியூ பெர்ஃபார்மன்ஸ்ன்றது ஒரு மேஜர் ரோலை ப்ளே பண்ணும். ஓகேங்களா? கம்யூனிகேஷனு, கான்ஃபிடென்ஸ்லாம் எந்த லெவலுக்கு உங்களுக்கு இருக்கோ அதெல்லாம் பொறுத்து உங்களுக்கு என்னது வேலை கிடைக்குமா கிடைக்காதுன்றது வெரி ஆகும். சிஜிஎல்ல இன்டர்வியூவே கிடையாது. நீங்கள் வந்து உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை உங்கள் மூஞ்சியே அவன் பார்க்கவே மாட்டான். வேலைக்கு யார் உங்களை எடுக்கிறாங்களோ மூஞ்சியே பார்க்க மாட்டான். ஆனால் இதில் அப்படி கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஸ்பீக்கிங் அண்ட் பர்சனாலிட்டி ரவுண்டில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. கண்டிப்பாக நான் சூப்பராக பேசுவேன், என்னோட பர்சனாலிட்டியை பார்த்தாலே என்னை பற்றி கேட்டாலே அவங்களுக்கு பிடிச்சிரும், அதாவது அந்த மாதிரி இல்லை. ஓகேங்களா? ஸோ ரொம்ப எலிஜிபிளான கேண்டிடேட் நான் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எஸ்பிஐ பிஓக்கு ப்ரிஃபர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு எஸ்பிஐ பிஓ ரொம்பவே அட்வான்டேஜாக இருக்கும். எப்போனா ஸ்பீக்கிங் அண்ட் பர்சனாலிட்டி ரவுண்டில் நீங்கள் அதாவது இன்டர்வியூவில் சூப்பராக எக்ஸல் பண்ணிடுவீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பிஓ போகலாம். ஓகேங்களா? சரி. ஜாப் ப்ரொஃபைல்
டே டு டே ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி சிஜிஎல பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த போஸ்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்க் ஜாபாக இருக்கும். அப்போ டெஸ்க் மட்டும்தான் இருக்குமானா கிடையாது, நிறைய ஃபீல்டு ஒர்க்கும் இருக்கும். ஸோ அந்த ஃபீல்டு ஒர்க்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சரிங்களா. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸாக இருக்கட்டும், அல்லது சிபிஐயாக இருக்கட்டும், அல்லது ஐபியாக இருக்கட்டும். ஐபி இதுக்குள்ளே வருமா, ஐபி தனியாக தான் வரும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகேங்களா. ரைடு போகிறது, ஜிஎஸ்டியில் வேலை செய்கிறது, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஓகேங்களா. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைல் எதுன்னு இருக்குன்னா ஃபைல் ஒர்க்கை ஃபைல் பண்ணுறது, ரிப்போர்ட்ஸ் கொடுக்கறது, அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்குறது, ஆடிட்ஸ் ஒரு அக்கௌண்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டை பொறுத்து டிஃபர் ஆகும் சரிங்களா. ஒரு போஸ்ட்டை பொறுத்து டிஃபர் ஆகும்னு சொல்கிறாங்க. ஒர்க் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா மாடரேட்டாக இருக்கும், ரொம்ப அதிகமாகவும் இருக்காது, ரொம்ப கம்மியாகவும் இருக்காது, மாடரேட்டாக இருக்கும். அதாவது நீங்கள் புதுசாக போகிறீங்க அப்படின்னா புதிய இடத்துல எங்கே போனாலுமே அதை கற்றுக்கிற வரைக்கும் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும், அந்த மாதிரி லெவல் தான் இருக்கும் சரிங்களா. ஹாலிடேஸ் பார்த்தீங்கன்னா நிறைய லீவ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு இருக்கிறப்போ லீவெல்லாம் நமக்கு நிறைய கிடைக்கும். அது இப்போல்லாம் என்னடா லீவெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி நமக்கு இப்போ தோணலாம். பட் வேலைக்கு போனதுக்கப்புறம் என்னடா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் விடுறாங்க, நமக்குலாம் விடவே மாட்டுறாங்களே அப்படின்ட்டு அப்போ தோணும் சரிங்களா. ஸோ இது வந்து ஹாலிடேஸ் பார்த்தீங்கன்னா மற்ற இதை விட இதில் பிஓவை விட இதில் கொஞ்சம் பெட்டரான லீவ்ஸ் எல்லாம் கிடைக்கும், ஹாலிடேஸ்லாம் கிடைக்கும். ஓகே, ஸோ ஜாப் ப்ரொஃபைல் எஸ்பிஐ பிஓ பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் ஹேண்ட்லிங்காக இருக்கும், டீம் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கும், அல்லது ஆப்ரேஷன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இது மூணுமே இன்க்ளூட் ஆகும் ஓகேங்களா. கஸ்டமரை நீங்கள் தான் பார்க்குற மாதிரி இருக்கணும், டீமை மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கணும், ஆப்ரேஷன்ஸும் நடக்கும், மூணுமே ஆல்டர்னேட்டிவாக நடக்கும் ஓகேங்களா. அதே மாதிரி டார்கெட் வச்சுருவாங்க. பேங்க் ப்ரெஷர் வந்து பாசிபிள், அதாவது சில பேங்க்ஸ் வந்து ஹையராக பெர்ஃபார்ம் பண்ணணுன்றதுக்காக உங்களை புஷ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்ல முடியாது. பப்ளிக் டீலிங் ஹை சரிங்களா. ஸோ பப்ளிக் கூட நீங்கள் எப்பயுமே டீலிங் வச்சுருக்கணும் ஓகேங்களா. கஸ்டமர்ஸை பார்க்கணும், கஸ்டமர்ஸை பார்க்க போகணும், அவங்க வந்தாங்கன்னா அவங்க கிட்ட பேசணும். ஸோ இந்த மாதிரி டீலிங்ஸ் நிறைய இருக்கும். ஆனால் சிஜிஎல் போனீங்கன்னா நீங்கள் எவனையுமே பார்க்க வேணாம், உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களை மட்டும் பார்த்தா போதும். பப்ளிக் யாரு கூடயும் உங்களுக்கும் எந்த ஒரு டைரக்ட் கான்டாக்ட் இருக்காது சரிங்களா. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் சிஜிஎலை பொறுத்த வரைக்கும் ப்ரெடிக்டபிள் டைமிங் 9 to 5னா 9 to 5 தான்ப்பா அப்படின்வாங்க. ஆனால் 9 to 5 போய் நான் யாரையுமே 9 to 5 போய் நான் பார்த்ததில்லை. 10 மணிக்கு தான் போவாங்க, 12 மணிக்கு லஞ்சுன்னு வந்துடுவாங்க, மறுபடியும் 2 மணிக்கு போவாங்க, 4:30 மணிக்கெலாம் கிளம்பி வந்துடுவாங்க. ஸோ இப்படியும் இருக்குது. இதுவும் சிஜிஎல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமான விமனுக்கு வந்து லேட்டாக ஆஃபீஸ் போனால் போதும், ஏன்னா கோயில் போயிட்டு வரணுமா, அதனால டைம் எடுக்குமா, அதனால 10 o'clockனா அங்கே 12 o'clock வந்தால் போதும் அப்படிலாம் சொல்லுவாங்க சரிங்களா. அந்த மாதிரிலாம் கன்செஷன் இருக்குது நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸில் சரிங்களா. பேங்க்கில் போயிட்டு நான் கோயில் போயிட்டு வந்தேன் ஃப்ரைடே, அதனால நான் லேட்டாக வந்தேன்னு சொன்னால் விடுவானா, வாய்ப்பே கிடையாது. ஸோ பெட்டர் லீவ் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்டெபிலிட்டி ஓகேங்களா. ஸோ லீவ் வேணும் அப்படின்னா லீவ் அப்ளை பண்ணிட்டு ஜாலியாக வீட்டில் கூட உட்காந்துருக்கலாம், யாரும் இந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அண்ட் ஸ்டெபிலிட்டி ஒரு ஃபீல், அப்பாடி பரவாயில்லப்போ ஒரு நல்ல ஸ்டேபிளான ஒரு இடத்துல இருக்கோம்ப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு எப்படியும் வந்துடும் சரிங்களா. இதே பிஓ போகும்போது பார்த்தீங்கன்னா லாங்கர் ஹார்ஸ் பாசிபிள், அதாவது 9 to 5னா 9 to 5 தான் நீங்கள் ஆஃபீஸில் இருப்பீங்க, பேங்க்கில் இருப்பீங்கன்னா கிடையாது. இனிஷியல் ஸ்டேஜஸில் போகும்போது, அதுவும் ப்ரொபேஷனரி ஆஃபீஸராக போகும்போது, கிளர்க்கு கூட 9 to 5னா 9 to 5 ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஆனால் பிஓவாக போகும்போது 9 to 5 இருக்க வாய்ப்பே கிடையாது. கொஞ்சம் லாங்கர், அதாவது நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்களுடைய ஜேர்னியை ஆரம்பிக்கும் போது, கரியரை ஆரம்பிக்கும் போது 9 to 5 கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது. 7:30 to 8ன்னு எக்ஸ்டெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அண்ட் டார்கெட்ஸ் கேன் இம்பாக்ட் பேலன்ஸ் ஓகேங்களா. ட்ரான்ஸ்ஃபர் போடுறதுனாலையோ அல்லது டார்கெட் வந்து மேலேயோ கீழேயோ ஆகுறதுனாலையோ உங்களால் வந்து இது ஒரு ஸ்டேபிளான ஒரு லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால எதுனா ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரதான் செய்யும். இப்படி ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு பொய் சொல்லி மறைக்க முடியாது, இதுதான் உண்மை சரிங்களா. ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு பீஸ்ஃபுல்லான ரொட்டீன் வேணும். எனக்கு எந்த சண்டை சச்சரவும் வேண்டாம், எந்த பதட்டமும் வேண்டாம். என் வாழ்க்கையில் ஏற்கனவே ரன்னிங், சேசிங், டைவிங், ஜம்பிங் எல்லாமே போயிடுச்சு, வாழ்க்கை ஃபுல்லாக அப்படியே போயிடுச்சு. இதுக்கு மேலே என் வேலையாச்சும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிஜிஎல்லாம் யூஸ் பண்ணலாம். இல்லை மேம் எனக்கு அடுத்தடுத்து மேலே போகணும், வேகமாக போகணும், நிறைய சம்பாதிக்கணும், அடுத்தடுத்து மேலே போயிட்டே இருக்கணும், உடனே எனக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும், அது பண்ணு இது பண்ணுன்னு சொல்லி அவ்வளோ ஜோஷாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்பிஐ பிஓவுக்கு ப்ரிஃபர் பண்ணலாம் சரிங்களா. ஓகே, சேலரி, பெர்க்ஸ் அண்ட் க்ரோத் என்னென்னலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதாவது பர்டிகுலர் போஸ்ட்டை பற்றி பேசல, ஜென்ரலாக பேசும். சிஜிஎலை பொறுத்த வரைக்கும் சேலரி வந்து ஒரு போஸ்ட்டை பொறுத்தும் பே லெவலை பொறுத்தும் வேரி ஆகும். ஏன்னா எம்டிஎஸ் இருக்குது, சாரி சிஜிஎல்லையே பார்த்தீங்கன்னா லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ன்னு நிறைய லெவல்ஸ் இருக்குது ஓகேங்களா. லெவல் 1, லெவல் 2ல நிறைய லெவல்ஸ் இருக்குது. ஸோ அந்த லெவலை பொறுத்து மாறும் சரிங்களா. அதே மாதிரி அலவன்சஸ் நிறைய கிடைக்கும். ஜாப் செக்யூரிட்டி 100%. எஸ்பிஐ பியூவில் ஜாப் செக்யூரிட்டி இல்லையானா கண்டிப்பாக இருக்குதான்,
பட் இது வந்து கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்டும் கொடுக்கும். சரிங்களா? ஓகே. growth வந்து ஸ்டெடியா இருக்கும். சரிங்களா? ப்ரொமோஷன் வந்து வருஷங்களாக ஆக தான் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் ஆப்வியஸ்லி இருக்கும். சரிங்களா? இது வந்து சிஜிஎல்லை பொறுத்த வரைக்கும். ஆனால் எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் பேக்கேஜே நல்ல பேக்கேஜாக இருக்கும். நிறைய அலவன்சஸ் கிடைக்கும். சரிங்களா? நிறைய அலவன்சஸ் கிடைக்கும். ரெண்டுத்துலேயுமே அலவன்சஸ் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்காது. க்ரோத் வந்து ஸ்டேபிளாக இருக்காது. க்ரோத் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், எக்ஸ்போனென்ஷியலாக இருக்கும். டக்கு 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 டக்குன்னு மேலே போகலாம். மேனேஜரல் ரோல்ஸ் வரைக்கும் டக்குன்னு மேலே போய் உட்காந்துடலாம். ஓகேங்களா? பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் சிஜிஎல்லை பொறுத்த வரைக்கும் போகிறீங்களா, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து யாரும் உங்களை எதுவும் கேள்வி கேட்க போகிறது கிடையாது. ஆனால் பிஓவை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் மேட்டர்ஸ். சரிங்களா? ஓகே. ஸோ போஸ்டிங் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சிஜிஎல்லை பொறுத்த வரைக்கும் போஸ்டிங் டிபெண்ட்ஸ் வந்து டிபார்ட்மெண்ட், எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்களோ அதை பொறுத்து தான் போஸ்டிங் வேரி ஆகும். ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸிஸ்ட் ஆகுது. பட் அவ்வளோ சீக்கிரமாக ஒருத்தவங்களை வந்து இங்கேருந்து அங்கே போங்கப்பான்னு சொல்லி அவ்வளோ சீக்கிரமாக மாற்ற மாட்டாங்க. சரிங்களா? அது வந்து போஸ்டிங்கை பொறுத்து அகெயின் மாறும் அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் பிஓ பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்ன்றது மேண்டிட்ரி, நீங்கள் பண்ணியே ஆகணும். ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்கன்னா போயே ஆகணும். ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக போடுவாங்க. அது வந்து என்னன்னா மோர் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸ்டேட்டை பொறுத்தோ ஜோனை பொறுத்தோ மாறுமே தவிர ட்ரான்ஸ்ஃபர்ஸே இருக்காதுன்னு சொல்ல முடியாது. ட்ரான்ஸ்ஃபர்ஸ் சிஜிஎல்லை கம்பேர் பண்ணுறதை விட அடிக்கடிக்கு இருக்கும். சரிங்களா? நீங்கள் ஒரே இடத்துல தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையிலே இருக்கணும். ஓகேங்களா? இஃப் யூ வாண்ட் டு ஸ்டே நியர் ஹோம், என்னோட வீடு சென்னை தான், நான் சென்னையிலே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பிஓ போகலாம். சென்னையை சுற்றியே நிறைய பேங்க் இருக்கு இல்லையா, அங்கேயே சுற்றி முற்றி போடுவாங்களே தவிர அவுட் ஆஃப் த ஸ்டேட் அவ்வளோ ஈஸியாக போட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து சிஜிஎல்லாம் கிளியர் பண்ணி இப்போ சிபிஐ அந்த மாதிரியான போஸ்டிங்லாம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவுட் ஆஃப் ஸ்டேட்ஸும் நமக்கு என்னது ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கும். ஓகே, சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் சாய்ஸ். ஓகேங்களா? ஹூ ஷுட் பிக் வாட், யார் எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஜிஎல்லை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க, உங்களுக்கு சிஜிஎல் வேணும் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் சிஜிஎல் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸ்டெபிலிட்டி வேணும், ப்ரெடிக்டபிளான ரொட்டீன் வேணும். 9 to 5னா 9 to 5 தான், அதுக்கு மேலே எனக்கு எந்த வேலையும் சொல்லக்கூடாது. பப்ளிக் டீலிங் எனக்கு வேண்டாம், யாருக்கிட்டையும் எனக்கு பேச வேண்டாம், எனக்கு ஜிகே நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், அட்வான்ஸ் மேக்ஸ் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் சிஜிஎல்லை ப்ரிஃபர் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி செட்டில்டு கவர்மெண்ட் ஜாப் வைப் வேணும், அதாவது போகும்போதே அவ்வளோதான்ப்பா, ஃபர்ஸ்ட் டே காலை வச்சாலே செட்டில்டு அப்படின்ற ஒரு ஃபீல் வேணும்னா நீங்கள் சிஜிஎல்லை ப்ரிஃபர் பண்ணலாம். இதுவே பிஓ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டக்குன்னு மேலே போகணும், பிஓவே ஒரே லெவல்லே எனக்கு இருக்க வேண்டாம், எனக்கு லீடர்ஷிப் ரோல் வந்து நான் ரொம்ப நல்லா பண்ணுவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் எஸ்பிஐ பிஓ போகலாம். எனக்கு வந்து இன்டர்வியூலாம் நான் சூப்பராக பேசுவேன், எனக்கு மற்றவங்ககிட்ட பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் எனக்கு அவ்வளோ பயம் கிடையாது, நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேசுவேன், சூப்பராக இருக்குது, எனக்கு கான்ஃபிடென்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் பிஓ போகலாம். டார்கெட்டு ப்ரெஷர் எதை வச்சாலும் எனக்கு அதுதான் பிரச்சனை இல்லை, எனக்கு மேலே போகணும் அதுதான் என்னோட எய்ம் அப்படின்னா வெரி குட், பிஓ இஸ் வெரி குட். டைனமிக் ஒர்க்காக இருக்கும், பீப்புள் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், இது எல்லாமே எனக்கு ஐம் வெரி கம்ஃபர்டபுள் வித் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்னா நீங்கள் பிஓவை ப்ரிஃபர் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. ஸோ 2026ல் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஒன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா காமன் பேஸ்லேருந்து ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் 60 days வந்து காமனான விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கணும். ஆப்டியாக இருக்கட்டும், ரீசனிங்காக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், எல்லாமே வந்து 2 மாதத்துக்கு உட்காந்து பேசிக்கான ஃபவுண்டேஷன்ஸ் என்ன பண்ணுங்கள், ஸ்ட்ராங் பண்ணுங்கள். அல்லது ஆப்ஷன் 2 என்ன பண்ணலான்னா நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சிஜிஎல்னு வரப்போ ஜிகே, அட்வான்ஸ் மேக்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்ன்னு நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். பிஓன்னு வரும்போது டிஐ, பேங்கிங், கரண்ட் அஃபேர்ஸு, டிஸ்கிரிப்டிவ், இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒன்று காமனாக இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து வச்சு படிக்கிறது ஒரு ஆப்ஷன். இல்லைனா நான் ஆரம்பிக்கும் போதே 2 ஆரம்பிச்சுக்கிறேன், டிவைட் அண்ட் ரூல் மாதிரி நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது ஆப்ஷன் 2. சரிங்களா? இது 2த்துல உங்களுக்கு எது ஓகேவோ அதை டிசைட் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம் தான் உங்களுடைய ஃபோக்கஸாக இருக்கணும். பிஓ அல்லது சிஜிஎல் இதுதான் உங்களுடைய ஃபோக்கஸ். மற்ற எக்ஸாம்ஸ்லாம் பேக்கப் தான். எஸ்பிஐ பிஓ எழுதுறவன் எஸ்எஸ்சி சிஜிஎல் வந்து பேக்கப்புக்காக தான் எழுதுவான். ஒரு வேளை இது கிளியர் ஆகலைன்னா, இந்த வருஷம் இந்த எக்ஸாம் கிளியர் ஆகலைன்னா அட்லீஸ்ட் இதுலையாச்சும் உள்ளே போகும் அப்படின்ட்டு. சிஜிஎல்காரன் எஸ்பிஐ பிஓ எப்போ அப்ளை பண்ணுவோன்னா இது ஒரு வேளை இது கிளியர் ஆக லேட் ஆச்சுன்னா அது வரைக்கும் இதுலையாச்சும் இருப்போம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஒரு எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இன்னொரு எக்ஸாம் என்னது பேக்கப்பாக வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே பண்ணுறேன்னு சேர்த்து வச்சு பண்ணி கொலப்படி பண்ணாதீங்க. சரிங்களா? ஓகே. ஸோ சிம்பிள் செக்லிஸ்ட் இதை நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எதுன்னு தெரிஞ்சிடும். என்ன செக்லிஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்களே கேட்டுக்கோங்க, எனக்கு டெஸ்க் ஜாப் வேணுமா, பப்ளிக் டீலிங் வேணுமா? டெஸ்க் ஜாப்னா சிஜிஎல், பப்ளிக் டீலிங்னா பிஓ.
டார்கெட் ப்ரெஷரை நல்லா ஹேண்டில் பண்ண முடியுமா முடியாதா? முடியாதுன்னா சிஜிஎல், முடியும் அப்படின்னா பியூ. என்னோட ஸ்ட்ரென்த் ஜிகே அண்ட் மேக்ஸா அல்லது ஸ்பீக்கிங் அண்ட் பர்சனாலிட்டியா? ஜிகே அண்ட் மேக்ஸ்னா சிஜிஎல், பர்சனாலிட்டினா பியூ. சரிங்களா? ஃபாஸ்டா க்ரோத் ஒரு ஸ்டேபிள் ரொட்டீன், ஃபாஸ்டா டக்கு டக்கு டக்குன்னு வளரணுமா அப்போ பியூ. இல்லை ஸ்டேபிளான ரொட்டீனா அப்போ சிஜிஎல். சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் செக்லிஸ்ட் போட்டாலே உங்களுக்கு டிட்டர்மைன் பண்ணிக்கலாம் பியூ உட்காரணுமா அல்லது சிஜிஎல் உட்காரணுமான்றதை உங்களால் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இதனோட பதில் என்னவோ அதுதான் உங்களுடைய ப்ரிப்பரேஷனாக இருக்கணும். சரிங்களா? இப்போ நீங்கள் எஸ்பிஐ பிஓ ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, எஸ்எஸ்சி சிஜிஎல் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சரிங்களா? @247 மொபைல் ஆப் இன்னும் யாரெல்லாம் இன்ஸ்டால் பண்ணலையோ இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும், நீங்கள் மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எஸ்எஸ்சி சிஜிஎல் ப்ரிப்பேர் பண்ணுறேன் மேம், அடுத்து வரக்கூடிய 2026 நான் சிஜிஎல் உட்கார்றேன் மேம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க, தமிழ் எஸ்எஸ்சின்னு போங்க. ஸ்டோரில் போய் லெஃப்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைட் கார்னரில் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோர் இருக்கும். அதில் போனீங்கன்னா நமக்கு புதிய வருஷத்தில் புதிய டாபிக்ஸோட புதிய சப்ஜெக்ட்ஸோட நம்ம என்ன பண்ண போகிறோம், எஸ்எஸ்சிக்கான ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ எஸ்எஸ்சி மேன்மை ஃபவுண்டேஷன் பேட்ச் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம்னா Y350ன்ற கோட் அப்ளை பண்ணுங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, Y350ன்ற கோட் அப்ளை பண்ணுங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ 3700 சம்திங் சொல்கிறாங்க. இப்போ நமக்கு கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ நியூ இயர் ஆஃபர்னால பார்த்தீங்கன்னா 1012 rupees உங்களுக்கு கம்மியாகி 2700ல என்ன பண்ண முடியும், நீங்கள் எஸ்எஸ்சி ஃபவுண்டேஷனுக்கான பேட்சஸ் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணப்படும். இது எஸ்எஸ்சி ஃபவுண்டேஷனுக்கு. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இல்லை மேம் நான் வந்து பிஓக்கு உட்காரலான்னு முடிவு எடுத்துட்டேன் மேம், என்னது எஸ்பிஐ பிஓக்காக உட்காரலான்னு முடிவு எடுத்துட்டேன் மேம் அப்படின்னா தமிழ் பேங்க்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அதில் போனீங்க அப்படின்னா நமக்கு பேங்கிங் ஃபவுண்டேஷன் 26th டிசம்பர்லேருந்து ஆரம்பிச்சிருக்கும். ஸோ பேங்கிங் ஃபவுண்டேஷனும் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபினான்ஷியல் அவேர்னஸ்லேருந்து எல்லா டாப்பிக்குமே இன்க்ளூட் ஆகும். ஸோ என்ன பண்ணுங்கள், இதுலேயும் Y350 அப்படின்ற கோட் அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? ஸோ Y350ன்ற கோட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ சொல்கிறாங்க, இந்த பேட்ச் வந்து 3599 சொல்கிறாங்க. பட் 971 rupees மைனஸ் ஆகி நீங்கள் என்னது 2600க்கு பேங்கிங் ஃபவுண்டேஷனில் உங்களால் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ பேங்கிங் ஃபவுண்டேஷனுக்கும் நம்ம கிட்ட சோர்ஸ் இருக்குது, எஸ்எஸ்சி ஃபவுண்டேஷனுக்கும் நம்ம கிட்ட சோர்ஸ் இருக்குது. இது மூலயமா நீங்கள் சிஜிஎல்லும் பிஓவும் உங்களால் கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணி எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் ஆகிடும். அட்வான்ஸ் டாபிக்ஸும் எல்லாமே கவர் பண்ணப்படும். சரிங்களா? ஸோ மிஸ் பண்ணாதீங்க. Y350ன்ற கோட் அப்ளை பண்ணுங்க. அண்ட் செஷன் லைக் போடாதவங்க மறக்காமல் லைக் போட்டுருங்க. நாளைக்கு அடுத்த செஷனில் பார்க்கலாம். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் பண்ணிடுங்கப்பா. தேங்க்யூ. பபாய். டேக் கேர்.